சமூகத்துலாம் இருக்குது. முதல்ல பேதாபேத சுதிகள் இருந்துட்டு சரீராத்ம பாவத்தினால நிர்வாகம் பண்ணி காமிச்சிட்டார். தேவத்தையா பேதத்தையும் போட்டி காமிச்சிட்டார். சகுல பிரம்மஸ்துதிகளை இருக்குது. சகுலஸ்துதிகள் எல்லாம் பகவானுக்கு அனந்தமான கல்யாண குணங்கள் உள்ளன என்பதையும், நிர்குணஸ்துதிகள் எல்லாம் பகவானுக்கு ஹேய குணங்கள் இல்லை என்பதையும் பொருளாக கொண்டிருக்கு. இது எப்படி தெரியுதுன்னாங்க, அபகத பாத்மா விஜோ நிவர்த்தி விஜோபோ விஜயஸ்வ அபிபாத சத்தியகாம சக்தி சங்கல்பா என்று அந்த அபகத பாத்மான்னு தொடங்கி அபிபாசா வரையிலும் ஹேய குணங்களை எல்லாம் பரிசீலிய சத்தியகாம சத்திய சங்கல்பா என்பதனால அனந்தமான கல்யாண குணங்களை எல்லாம் நிரூபணம் பண்றது. இன்னும் அதே மாதிரி சர்வத்திய சர்வவிது பராசரத்தின் நிதிநிலை சூரியதே சுவாபாவிக ஞான பலக்கிரியாக விஜயாத்தான வரை கேன விஜயா இத்தியாதா ஞாபகத்துவமேவ ஞாபகத்துவம் ஆவேதயம் ஆவேதயம் அறிவிக்கின்றன. சர்வஜா சர்வவிது சர்வஜான சர்வ விஷய ஞான ஆசிரிய எல்லா விஷயமா எல்லா வஸ்துக்களையும் விஷயமாக கொண்ட ஞானத்தை உடையவர். சர்வஜாங்கிறது சர்வம் ஜானாதி சர்வஜா, அது ஞாபகத்துவத்தை சொல்றது. சர்வ ஜானம் சொல்ற சர்வஜா, சர்வம் ஜானாதி சர்வஜா, ஜானாதி அப்படிங்கிறவர் ஞாதா அறிகிறவர். அதனால ஞாபகத்துவமேவ பிரம்மஸ்வரூபம் ஆவேதயம். அடுத்தபடியா அந்த ஞாபகத்துவம் பராசக்தி இந்திரியத்தை சுவாபாவிக ஞான பல கிரியாக ஞானம் பலம் கிரியை சக்தி இவைகள் எல்லாம் பகவானுக்கு அனந்தமாக சுவாபாவிகமாக உள்ளதாக சொல்லப்படும். அதுக்கு விசேஷித்து பிரகதாரண்ய குறியில விஜயாதாரமரே கேன விஜயானியா, பரமாத்மாவுக்கு சொரூபம் விஜயாதா என்பது விஜயானம் மாத்திரம் இல்லை. அப்படின்னு அந்த சுத்தி எப்படி இருக்கணும், விஜயானம் அரே கேன விஜயானியா, பிரம்மத்தை எப்படி அறிய வேண்டும் கேள்வி. பிரம்மம் விஜயானமயமா இருந்ததுன்னா விஜயானம் கேன விஜயானியா, விஜயானம் அரே கேன விஜயானியா. விஜயானம் அரே இல்லாம விஜயாதாரம் அரே அப்படிங்கிறதுனால விஜயாதாவாக இருப்பதுதான் சொரூபம். எரு விஜயான மாத்திரம் சொரூபம் இல்லை. நல்லா தெரியும். இந்த சுங்கள் எல்லாம் ஞாபகத்துவமேல சொரூபமிதி ஆவேதயம். சத்தஞானம் அனந்த நித்யாதிகாச்ச ஞானைக்க நிரூபணீயதையா ஸ்வப்பிரகாசத்தையாக ஞானஸ்வரூபதாம் ஸ்வகாமகத பகுஷ்யாம் ததைக்கத பகுஷ்யாம் தன் நாமரூபாபியாம் ஜாக்கிரியதை பிரம்மைவ சங்கல்பாது விசித்திர ஸ்திரத ரூபதையா நானா பிரகாரம் அவஸ்திதமிதி பிரம்மாத்மக வஸ்து நானாத்வம் ஆசாத்வம் இது பிரதிஷ்டித்து சத்தியம் ஞானம் இத்தியாதிகள் எல்லாம் பிரம்மத்துடையதான ஞானைக்க நிரூபணீயதையா ஸ்வப்பிரகாசத்தையாக ஞானஸ்வரூபதாம் ஸ்வகாமகத பகுஷ்யாம் ரதஜத பகுஷ்யாம் தன் நாமரூபாபியாம் ஜாக்கிரதை அந்த ஞானைக்க நிரூபணீயமான ஞானஸ்வரூபமான பிரம்மனே தன்னுடைய சங்கல்பத்தினாலே சோகாமயத்தான அந்த பிரம்மம் சங்கல்பித்தது என்னன்னு பகுஷ்யாம் இது தடைச்சத பகுஷ்யாம் தடைச்சதன அந்த பிரம்மம் சங்கல்பித்தது பகுஷ்யாம் இது தன் நாமரூபாபியாம் வியாக்கிரியத அந்த பிரம்மமானது நாமரூப வியாக்கரணத்தை தந்திருக்கு. பழைய காலத்துல எல்லா வஸ்துக்களும் நாமரூபங்கள் அற்றதாக இருக்கு. கிருஷ்டி காலத்துல எல்லா வஸ்துக்களுக்கும் நாமரூபம் உண்டாகிறது. அதனால பகவான் எல்லா வஸ்து நாமரூபங்கள் அல்லாத இல்லாத உலகத்தை கிடந்த வஸ்துக்களுக்கெல்லாம் பெருமாள் நாமரூபத்தை உண்டு கொண்டுதான் வியாக்கிரியத்தை அப்படின்னாங்க நாமரூபங்களோடு சேர்த்தார். வியாக்கரணம்னாலே கரணம் அப்படின்னாக்க சேர்த்தம். வியாக்கரணம் சாஸ்திரத்தை ரெண்டு தான் கிடைக்கிற பிரகிருதி பிரத்யம் இது ரெண்டையும் சேர்த்ததுதான் வியாக்கரணம். எல்லா சத்தங்களுக்கும் சாகுத்துவம்
எல்லா சப்தங்களுக்கும் அர்த்தப்பிரதிபாதகத்துவம் இதெல்லாம் எதை கொண்டு பிரகிருதி பிரதி யோகத்தை கொண்டுதான் கடைசியில உருவாங்க. தான் நாமரூபாபியாம் ஜாக்கிரியத நாமரூபங்களாலே நாமரூபங்களோட சேர்த்தது உண்டாயிருந்த பதார்த்தங்களை எல்லாம் நாமரூபங்களோடு சேர்த்தது. நாமரூபங்களோடு ஜடனம் பண்ணிட்டு பிரம்மையில சங்கல்பாது விசித்திர ஸ்திர ரச ரூபத்தையா இந்த பிரம்மனே தன்னுடைய சங்கல்பத்தினாலே விவிதமான விசித்திரமான ஸ்திர ரச ரூபத்தையா. ஸ்திரம் அப்படிங்கிறது சாதன பதார்த்தம், திரசம் அப்படிங்கிறது ஜங்கம பதார்த்தம். சாதன ஜங்கமமான சகல பதார்த்த ரூபமாகவும் நானா பிரகாரமாக பிரம்மமே அவர்த்திதம் இது தற்பீக பிரம்மாத்மக வஸ்து நானாக்கும். இப்ப மேகனாசிக்கின்றன பிரம்மத்தை தவிர வேற வஸ்துவே இல்லைங்கிறதுக்கு வேற வஸ்துவே இல்லைன்னு இல்ல, பிரம்மத்தை தவிர்த்ததான வேற வஸ்து இது. நிறைய வஸ்துக்கள் இருக்கு. அத்வைக்கு என்ன அர்த்தம் பண்ற? பிரம்ம வித்திரித்தமான வஸ்து இல்லைன்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, மற்ற வஸ்துக்களே இல்லைன்னு நிறைய அர்த்தம் பண்ற. இல்ல, மற்ற வஸ்துக்கள் இருக்கு. அல்ல, பிரம்ம வித்திரித்தமான பிரம்மத்தை தவிர்த்த, அதாவது பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத, பிரம்மத்துக்கு சரீரம் அல்லாத, பிரம்மத்தோடு சம்பந்தி அல்லாததுக்கு கிடையாது. ரசம் பார்க்கிறது அதுக்கு எப்படி தெரியுது? ஆய்வாளர்களுக்கு தன்னுள் நிலவாதது எப்பொழுதும் தான் இல்லை. மேகனாசிக்கு ஜனகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எப்பொழுதும் தான் இல்லையே அப்படின்னு சங்கரர் தெரிவித்தார். அது ஆழ்வார் பரிசாரம் தான் இல்ல, தன்னுள் கலவாதது எப்பொழுதும் தான். அவருக்கு பிரம்மத்தை தவிர தாற்பயம் இல்ல, ஒண்ணுமே இல்லை என்று தாற்பயம். நமக்கு எல்லாம் இருக்கு, பிரம்மத்தை தவிர்த்தது அல்லாம கொண்டு செஞ்சுருவேன். எப்பொழுதும் தான் இல்லையே, எந்த வசூலும் இல்லைன்னு இல்ல, தன்னுள் கலவாத உள்ளது, தன்னுள் கலவாத வசூல் முக்கியோத்த முக்கியமானோதி எய்க நானே பட்சது மேகனாசிக்கின்றன எத்தனை துவைத்ததிலோ பவதி தன் இதர இதரம் பட்சது எத்தோற்பட்ச தர்மம் ஆத்மைவ பூத்து தற்கேன கம் பச்சேது தற்கேன கம் விஜானியா இத்தியாதினா ந புனः யா பகுஜாம் விஜாயிய. அத இந்த நிஷேதம் அப்ரஹ்மாத்மகமான வஸ்து நிஷேதம் எதிர்ப்படப்படுறதுன்னு கேட்டா முக்கியோத்த முக்கியமானோதி நானேவ பட்சம். பிரம்மாத்மக வஸ்து நானாத்வம் அகத்வம். பிரம்மாத்மகமாக அல்லாத வஸ்து உள்ளது என்பது அது அசத்வம். அதாவது பிரம்மாத்மகமாகவே சர்வ வஸ்து உள்ளது என்பது தத்துவம். பிரம்மாத்மகமாக அல்லாத வஸ்து உள்ளது சொல்றது அசத்வம். அதுதான் இங்க பற்றி சேர்க்கப்படும். முக்கியோத்த முக்கியமாத்மோதி ஈக நானேவ பட்சம். யஹா ஈக நானா இவ பட்சம். யஹா எவனொருவன் ஈக இந்த ஜெகத்திலே நானா இவ பட்சம். நானா பட்சத்தினா நானான்னு பிரம்ம வியதிரிக்தமான பிரம்மாத்மகம் அல்லாததான நானாவான வஸ்து. நானா வேறுபட்ட வஸ்துக்கள், பிரம்மத்தை காட்டு வேறுபட்ட வஸ்துக்கள், பிரம்மத்தை காட்டு வியதிரிக்தமான வஸ்துக்கள், பிரம்மத்தோடு சம்பந்தமற்ற வஸ்துக்கள், பிரம்மத்துக்கு சரீரம் அல்லாத வஸ்துக்களை எவனொருவன் காண்கிறானோ சகா முத்தியோகோ முக்கியமாகமோ அவன் முத்தியினாலே முத்தியை அடைகிறான். முத்தியோகோ அப்படிங்கிறதால சங்கதி காரணம். முத்தியும் அப்படிங்கிறது கால் கர்மம். முத்தியினால் முத்தியை அடைகிறான்ங்கிறதுக்கு முதல்ல சொல்லப்படும் மிருத்யு காரண ரூபமான மிருத்யு, இரண்டாவது சொல்லப்படுறது காரிய ரூபமான மிருத்யு. காரண ரூபமான மிருத்யு இது அரிசி, காரிய ரூபமான மிருத்யு இது சம்சாரம். காரண ரூபமான மிருத்யு அவித்யை, காரிய ரூபமான மிருத்யு சம்சாரம். எவனொருவன் இந்த ஜகத்திலே பிரம்மத்தை தவிர்த்த நானா பதார்த்தங்கள் உள்ளதாக நினைக்கிறானோ, எவன் அறிகிறானோ அவன் இந்த அவித்யினாலே திரும்ப திரும்ப சம்சாரத்தையே அடைகிறான். ஈகனாக அர்த்தம் பிரம்மணின்னு சொல்லணும். அப்ப இந்த பிரம்மத்திலே நானாத்வம் பட்சத்தி இருக்கு. அந்த பிரம்மத்துல நானாத்வம் இருக்கு அப்படின்னு கேட்டா பிரம்மத்தினுடையதான கேய பிரச்சனைக்கும், பிரம்மத்தினுடையதான சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம், பிரம்மத்தினுடையதான ஞானஸ்வரூபத்துவம்,
ஞாபகம் எல்லாம் எவன் காண்கிறானோ அப்படின்னு அதை அர்த்தம் சொல்லணும். இப்போ நிர்குணமான பிரம்மத்திலே, அதாவது அபேத ரூபமான பிரம்மத்திலே எவன் இப்படிப்பட்ட அது என்ன என்ன பேதம், ஸ்வகத பேதம் மாத்திரம். எவன் ஸ்வகத பேதத்தை காண்கிறானோ, எவன் அந்த பிரம்மத்திலே நானாத்மத்தை காண்கிறானோ அவன் அவிஜியினாலே இது சங்கர அபிமதமான அர்த்தம். இப்போ இந்த அர்த்தம் எப்படி சரியில்லை அப்படின்னு கேட்டா, ஈகேங்கிற சப்தமானது சன்னிகட்ட தேசகால வாக்கியான பிரத்யக்ஷாதி பிரமாண சித்த விஷயத்தை தான் ஈகேன்னு சொல்லணும். இப்ப பிரம்மத்துல எவன் நானாத்வத்தை காண்கிறானோங்கிறதுக்கு என்ன சொன்னோம் இல்லையா, சத்த நானாத்வம் பட்சத்தின்னு சொல்லணும். ஈகேங்கிற சப்தத்தால சொல்லக்கூடாது. ஈகேங்கிற சப்தத்தினால பிரத்யக்ஷ சித்தமா சன்னிகிருஷ்டமா இருக்கிற ஜெகத்தை தான் சொல்லணும். சத்தங்கிற சப்தத்தை பிரம்ம விஷயத்துல ஈகேங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ண முடியாது. ஈகேங்க இங்கே பிரம்மத்தை இங்கேன்னு சொல்ல முடியாது. பிரம்மம் பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் ஆகல, பிரம்மம் சன்னிகிருஷ்ட தேசகால ஆகல. ஈகன்னா அஸ்மின் தேசே இத்தியர்த்தம். அஸ்மின் தேசங்கிறதானது நல்லா பிரத்யக்ஷ சித்தமாக சன்னிகிருஷ்டமான தேசகால பார்க்கப்படுகிற வஸ்து, தற்சம்பந்தமான தேசத்தை தான் ஈகன்னு சொல்லணும். அதனால சங்கரன் ஈகங்கிறதுக்கு பிரம்மனின்னு அர்த்தம் பண்ணாம மற்ற எல்லாத்தையும் வேற என்ன சொல்ல முடியும், இந்த பிரம்மம் சொல்ல முடியாது. ஜெகத் பெருசா இருந்தாலும் ஜெகத்தது எல்லாரும் பிரம்மத்தை ஆயம் சப்தத்தினால சொல்லிட்டா, எல்லாத்தையும் பிரம்மத்தை தற்சப்தத்தினால்தான் சொல்லு. பிரம்மத்தை அயம் சப்தத்தினாலும் இதன் முதல்ல பிரம்மத்தை அகம் சப்தத்தினாலும் சொல்ல முடியாது, பிரம்மத்தை அயம் சப்தத்தாலும் சொல்ல முடியாது, பிரம்மத்தை இதம் சப்தத்தாலும் சொல்ல முடியாது. இது சொல்ல முடியாதான் பிரம்மத்தை இகங்க சப்தத்தால முடியும். இகங்க சப்தத்தால பிரம்மத்தை சொல்லணும்னாக்க பிரம்மம் என்னவா இருக்கணும், பிரம்மம் பராட்சதார்த்தமா இருக்கும். ஈகன்னு சொன்னாக்க இந்த பிரம்மத்தின் சொல்லணும். இந்த பிரம்மத்தின் ஞானத்துக்கு விஷயமாகி பிரகாசிக்கிற பிரம்மத்துக்கு, ஞானத்துக்கு விஷயமாகிற பதார்த்தம் தான் இதுன்னு சொல்லணும். பிரம்மம் ஞானத்துக்கு விஷயமாகாது. விஷயமானாலும் பிரம்மம் ஞானத்துக்கு அகம்னு விஷயமாகவே வெளிய இதம்னு விஷயமாகாது. அகங்கிறது பிரத்யேகம் இல்லையா, அயங்கிறது இதம்ங்கிறதெல்லாம் பராகரம். ஆனால் பிரத்யேகமான பிரம்மத்தை அகம் என்றுதான் சொல்ல முடியுமே வெளிய இதம் என்றோ ஈக இத்தியாதி சப்தங்கள்னால பிரம்மத்தை நிர்தேசிக்க இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொன்னா அப்ப வேற எதையோ காட்டிலும் வேறுபடாதுன்னு சொல்லணும். அது மாதிரி தான் யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம சொல்லலாம் பிரம்மம் இந்திரியங்களுக்கு அசார்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம மேல போக புரியும். மிருத்யோஸ்த மிருத்யுமாப்னோதி இக நானேவ பஷ்யதி. எவனொருவன் இந்த ஜெகத்திலே பிரம்ம வத்திரிக்தமான நானா பதார்த்தங்களை காண்கிறானோ அவன் திரும்ப திரும்ப அவிதியினாலே சம்சாரத்தையே அடைக்கிறான். நானா இவ பட்சத்தில் என்னவென்றால் இந்த இல்லாத வேதத்தை இருப்பதாக காண்கிறான். இவங்க சப்தத்துக்கு இவங்க சப்தம் உபமா அடையோடைய ஏதாவது ஒரு பிரகடனத்துல இவ சப்தமானது வஸ்து அபாவத்துக்கு சர்வத்தை அது ஒண்ணு அந்த சப்தத்துக்கு அபிதானம் இருக்கு. இவங்க சப்தத்துக்கு இல்லாத வேதத்தை காண்கிறான்னு இல்லாத வஸ்துங்கிறது இவங்கத்துக்கு முதல்ல ஆபிதானிகமான அர்த்தம் இல்லை. இவங்க சப்தமானது அதை போன்று அப்படிங்கிறதான அதுக்கு அபிதான விருத்தியில உபமைக்கு அவயவமா இருக்கிறதா அர்த்தம் இல்லைய. அது இல்லாமல் இருக்கிற வஸ்துங்கிறதால இவ சப்தத்துக்கு அபிதானமான அர்த்தம் இல்லை. அதனால அந்த அர்த்தம் பூர்வபட்சி கொள்கிற அந்த அர்த்தமானது வராது. எங்க இருக்குங்க பிரம்ம வத்திரிக்தமான விஷய ஜானம் அது அவிஜ்ஞை இல்லை. பிரம்ம வத்திரிக்தமான பிரம்மத்தை தவிர இதர பதார்த்தங்களுடைய ஞானம் அவிஜ்ஞை இல்லை. பிரம்ம விஷயமான ஞானமே அவிஜ்ஞை. பிரம்ம ஞானம் விஷயம் ஆகாது. ஆனா ஒரு பிரம்ம விஷயமா எனக்கு ஞானம் இருக்குன்னு நினைக்கிறதே அவிஜ்ஞை தான். பிரம்ம நம்ம மதத்துல பிரம்ம வத்திரிக்தமான இதர பதார்த்தங்களுடைய ஞானம் இருக்கு இல்லையா, அது அவிஜ்ஞை. அத்வைத மதத்துல பிரம்ம விஷயமான ஞானமே அவிஜ்ஞை. ஏன்னா பிரம்ம ஞானத்துக்கு விஷயம் ஆகாது. அப்போ அத்வைத மதத்துல எது வித்யை, அத்வைத மதத்துல சாஸ்திரங்கள் காட்டுகிறதான அல்டிமேட் வித்யை எதுன்னு கேட்டா பிரம்ம வத்திரிக்தமான சர்வமும் நிச்சை அப்படிங்கறதுதான் அல்டிமேட் ஞானம். அதுக்கு மேல ஞானத்துக்கு விஷயமாகாது. பிரம்மம் ஞானத்துக்கு விஷயமாகாது இல்லையா. ஞானம் மோட்சா அப்படின்னு சொன்னா என்ன ஞானத்தினால மோட்சம் கேட்டா
பிரம்ம வெற்றிகமான சர்வமும் நிச்சய என்கிற ஞானத்தான மோசம். இதெல்லாம் நம்ம விவாதாதிகள இதெல்லாம் நம்ம நிரூடமா கண்டிப்பிருக்கோம். நம்ம கண்டவங்க அது தலைவருக்கு வெளியில ஆனா தலைவருக்கு எல்லாருமே இருக்கும். அப்படி நான் வெளியில வாசிக்கிறேன். ஏன்னா நம்ம மாதிரி கீழே வச்சு வேஸ்ட் உடுத்தின்னு வந்துதா தனி என்ன சொல்லிட்டான் அவளுக்கு நியமனம் ஷூலாம் போட்டு டேபிள்ல உட்காந்து டேபிள் மேல மேல சாலையும் போட்டு வாசிக்கலாம். அவளுக்கு சாப்பிட்றதுனால நீர் இன்டர்நெட். அதனால அது எல்லாம் இப்போ முக்கியோத்த முக்கியமாக்கி நானே பட்சம் நானா இத பட்சம் வேதம் உள்ளது போல் காண்கிறான் அப்படின்னு இவன் சட்டத்துக்கு உள்ளது போல் அர்த்தம் பண்ணி அதுக்கு சங்கரன் என்ன சொல்ற, அப்ப வேதத்தை உள்ளது போல் காண்பது அப்படின்னாக்க இல்லாத வேதத்தை தானே உள்ளது போல் காண முடியும், இல்ல உள்ளதான வேதத்தை காண முடியும் தானே அப்படின்னு இவங்க சப்தத்துக்கு அர்த்தம் பண்ற. இப்போ இந்த இவங்க சப்தத்துக்கு இந்த நிச்சயங்கிறதான உள்ளது போல் அர்த்தமா அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தமானது அது அபிதானத்தால வர, அது அபிதானிக்க புத்தியில வர அர்த்தம் கிடையாது. நானா இவ பட்சி எவ்வளவுவன் இந்த பிரம்மத்திலே வேதத்தை காண்பது போல் உள்ளான். இந்த இவங்கிறது என்னாகும், வேதம் பட்சதி இல்லையா, அதாவது ஈக இல்லையா வேதம் இவ பட்சதி இல்ல, ஈக வேதம் பட்சதி ஆசை சகா. என்ன வித்தியாசம் ரெண்டு அர்த்தத்துக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம மதத்துல பிரம்மத்துல அதாவது பிரம்மத்தை ஒழித்த வேத பதார்த்தங்கள் கிடையாது. அதற்கு மதத்துல வேத பதார்த்தமே கிடையாது. பிரம்மம் முதல்ல பிரம்மத்தை நிரூபிக்கணும். பிரம்மத்தை நிரூபித்தால்தான் என்ன கிடைக்கும் இல்லையா, பிரம்மத்தை தவிர மற்ற பதார்த்தங்களே இல்லைன்னு கிடைக்கும். பிரம்மத்துல பேதம் இல்லைங்கிறத நிரூபிக்கணும்னா முதல்ல பிரம்மத்தை நிரூபிக்கணும். அதற்கு மொத்தம் பிரம்மத்தை நிரூபிக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் நிரூபிக்கப்பட்டதுன்னா பிரம்மமும் நிச்சயம் அனுரூபிதமான அர்த்தத்தின் மேல வர இலைங்கிறதுக்கு அதுல இல்லாத அர்த்தம் பண்ண முடியாது. நிரூபிதமான விஷயத்தின் மேல வரக்கூடியதான இல்லைங்கிற சத்தத்துக்கு அதுல என்ன சொல்லும் இல்லையா, சப்ஜித்தமான பதார்த்தங்கள். அத்வைத்தி என்ன சொல்ற, சப்ஜின்னமான பதார்த்தங்கள் கிடையாதுன்னு சொல்றேன். நாம என்ன சொல்றோம், அது அதிரிக்தமான பதார்த்தங்கள் கிடையாது. பிரம்மத்தை தவிர வேற எந்த பதார்த்தமே கிடையாதுன்னு அவர் சொல்றேன். நான் சொல்றோம் பிரம்மத்தை வெற்றித்தமான, பிரம்மத்தை தனித்ததான, பிரம்மத்தோடு சம்பந்தமற்றதான வேறு பதார்த்தங்கள் கிடையாது. இந்த வாசத்தோடு முழு விவரணம் பூர்வபட்சத்துல அவாபட்ச ரீதியாகவே பாஷையார் வியாக்கியானம் பண்ணி விட்டாங்க. திருநெல் சித்தாந்தத்தில் வரும்போது அதை வெற்றிலே வித்தியாசம் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியா நேகனாசி கிஞ்சன ஈக கிஞ்சன நானா திரும்பி ஈகேங்கிற சட்டத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம் பண்ணணும் அப்படின்ற மதத்தை நிர்பந்தம். அது பண்ண முடியாது. ஏன்னா பிரம்மமானது ஞான நிரூபிதமான பதார்த்தம் இல்லை. அத பிரத்யட்சத்துல உள்ளதாக ஈகேங்கிறது சப்த பிரயோகம் பண்ண முடியாது. ஆனால் ஈகேங்கிறதுக்கு அஸ்மின் ஜெகத்து அப்படின்னா ஜெகத்தின் தான் அர்த்தம். இந்த ஜெகத்துல நானாங்க பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட பதார்த்தங்கள், பிரம்மத்தை காட்டிலும் பின்னமான பதார்த்தங்கள், பிரம்மத்துக்கு சரீரம் அல்லாத பதார்த்தங்கள் எதுவும் சிந்தனை நானா நாசி. இது நம்ம மத ரீதியான அர்த்தம். அவ மத ரீதியான அர்த்தம் பிரம்மத்துல சஜாத்திய பேத விஜாத்திய பேத ஸ்வகத பேதங்களாக எந்த விதமான பேதமும் கிடையாது. நம்ம மதத்துல பிரம்மத்தை பார்த்து வேறுபட்டதான, பிரம்மத்தை காலம் எதிரித்தமான, பிரம்மம் அல்லாததான, பிரம்மத்தோடு சம்பந்தமற்றதான எந்த பதார்த்தமும் இந்த ஜெகத்தில் கிடையாது அப்படிங்கிறது நாம் சொல்றோம். அடுத்தது எத்தகைய துவைத்தமிக போவது தன் இதரம் பட்சது எத்தற்கு சர்வம் ஆத்மைவ பூத்து தேன கம் பட்சிய தேன கம் விஜானியா. எத்தகி துவைத்தமிக போவது எந்த இடத்துல வேதமானது உள்ளதாக தோன்றுகிறது, அது இதரம் பட்சது. எத்தகி துவைத்தமிக போவது எந்த விதத்துல இல்லாத வேதத்தை இருப்பதாக காண்கிறானோ தது தத்திர
இதர இதரம் பச்சு இதரா திரஷ்டா இதரம் திருஷ்ய வஸ்தும் பச்சு தப்புங்கிறதுக்கு தத்துறன்னு அர்த்தம். ஏன்னா எட்டங்கிறதுனால மேல தப்புங்கிறது தத்துறன்னு அர்த்தம். எத்த துவைத்தமிவ பவதி தத்திர இதரா இதரம் பச்சது இதரா பச்சதி இதரம் பச்சது. திரஷ்டா என்கிற ஒருத்தன் திருஷ்யமான ஒரு பதார்த்தத்தை பார்க்கிறான். நான் பார்க்கிறவன் இது பார்க்கப்படுகிற பொருள் என்று தன்னைக்காக வேறுபட்ட ஒரு பதார்த்தத்தை ஒருத்தன் பார்க்கணும்னா அது என்ன? அதுதான் இதரா இதரம் பச்சு. அப்ப நான் வேறு, இந்த பதார்த்தம் வேறு. நான் இந்த பதார்த்தத்தை பார்க்கிறவன், இந்த பதார்த்தம் பார்க்கப்படுகிற பதார்த்தம். நான் திரஷ்டா, இது திருஷ்யம். பார்க்கப்படுகிறவருக்கு பார்க்கிறவனுக்காக வேறுபட்டதாக தான் அதை பார்க்க முடியும். திரஷ்டா என்றும் திருஷ்யம் என்றும் வேறுபட்ட பொருள்களாகி திரஷ்டா காண்கிறவன் காணப்படுகிற பொருளை காண்கிறான். எப்போ? இதுக்கு என்ன வேணும்? ஒரு காண்கிறவன் ஒரு காணப்படும் பொருள் தன்னைக்காக வேறுபட்ட ஒரு காணப்படும் பொருளை காணணும்னாக்க அதுக்கு பேதம் இருக்கும். ஆனா சங்கரனுடைய அபிப்பிராய பிரகாரம் இந்த சப்தம் இருக்கிறதுனால வாஸ்தவத்துல பேதம் இல்லை. ஆனால் இல்லாத பேதத்தை எவன் இருப்பது போல காண்கிறானோ அப்பொழுது காண்கிறவன் மொத்தம் காணக்கூடிய வசதியை காண்கிறான்ங்கிறது முதல்ல இதை தாண்ட ஒரு அப்சர்வ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா காண்கிறவன் தன்னை தாண்டும் வேற ஒரு பொருளை காண்பதற்கு என்ன வேணும்? பேதம் வேணும். இல்லாத பேதத்தை இருப்பதாக நினைச்சிருந்து இதரா இதரம் நப்பசி தன்னைக்காக வேறுபட்ட ஒரு பொருளை ஒருவன் பார்க்கணும்னா இதுக்கு என்ன வேணும்? தனக்கும் பார்க்கிற பொருளுக்கும் பேதம் வேணும். உள்ள பேதத்தை கொண்டுதான் பார்க்க முடியுமே இல்லையே, இல்லாத பேதத்தை கற்பிச்சுட்டு அதை கொண்டு பார்க்க முடியும். சங்கரன் என்ன சொல்ற? பேதமே இல்லை, பேதம் இல்லாத பேதத்தை இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஒருவன் தன்னை காட்டு வேறுபட்ட ஒரு வஸ்துவை இருப்பதாக பார்க்கிறான்னு சொன்னா இது தப்பு. ஏன் கேட்டா, ஒருவன் தன்னை காட்டு வேறுபட்ட ஒரு வஸ்துவை தான் காண்கிறவனாக அதை காண்கிற வஸ்துவாக கொண்டு காணணும்னா இதரா இதரம் பட்சத்தின்னு சொன்னா அப்போ கண்டிப்பா பேதம் இருந்தால்தான் பார்க்கணும். இல்லாத பேதத்தை இருப்பதாக கல்பிச்சது நான் இதரா இதரம் பட்சம். ஏன்னா பேதம் இல்லாத இதரகாங்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி இது இல்லாத பேதத்தை இருப்பதாக கற்பிச்சது? எப்படி கதம் இதரகா இதரம் பட்சிக்கும்? எப்படி இல்லாத பேதத்தை இருப்பதாக கற்பிச்சு அந்த பேதத்தை கொண்டு இதரகா இதரம் கதம் வச்சு கடையில போய் வேஷ்டி வாங்கணும். வேஷ்டி வாங்குறதுக்கு பணத்தை கொண்டு கொடுத்துதான் வேஷ்டி வாங்குறதுக்கு பணம் தான் ஹேத்து. பணம் இருப்பதாக இல்லாத பணத்தை இருப்பதாக நான் நினைச்சிருந்தது அதுக்கு ஹேத்து இல்லை. இதற்கு இதர தரிசனம் பிரதி வேலையே ஹேத்து நது வேதத்தை கல்பனம். இதற்கு இதர தரிசனம். ஒருவன் தன்னை காட்டில் வேறுபட்ட ஒரு பொருளை பார்க்கிறான்னாங்க அந்த இடத்துல வேறுபாடு இருந்தால்தான் வேறுபட்ட பொருளை பார்க்க முடியுமே இல்லையே, இல்லாத வேறுபாட்டை கற்பனை பண்ணி கொண்டு வேறுபட்ட பொருளை பார்க்க முடியும். அதனால இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். எவன் ஒருவன் இல்லாத ஒரு வேதத்தை இருப்பதாக கல்பித்துக் கொண்டு பார்க்கிறானோ அவன் இதரகா இதரம் பற்றி. எந்த இடத்திலே வேதம் இல்லாதிருக்கிறதோ இல்லாத வேதம் கற்பிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல இதரகா இதரம் பட்சத்திங்கிறது நடக்கவே முடியாது. கடையில போய் சாமான் வாங்கிட்டு பில்லு போட்டவங்க சுவாமி பணம் கொடுத்தாங்க, பணம் எகிட்ட இருக்குதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன், அது போறாதான் சொல்லணும், பணம் இருக்கணும். அத மாதிரி இதரனாக இருந்து இதர பதார்த்தத்தை பார்க்கறதுக்கு திரஷ்டாவுக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள பேதம் இருந்தால்தான் பார்க்க முடியும். இல்லாத பேதத்தை இருப்பதாக கல்பனை பண்ணிட்டு பார்க்க முடியும். சர்வம் ஆத்மைவம் எவ்விடத்திலே சர்வம் ஆத்மைவம் வெவ்வேறு பதார்த்தங்கள் எதுவும் இல்லாமல் ஆத்மா என்கிற ஒரே பதார்த்தமானது எல்லா இடத்திலும் உள்ளதானால் யார் எதை பார்க்கிறான், யார் எதை அறிகிறான்? எல்லா இடத்திலும் ஒரே வஸ்துதான் இருக்குன்னாக்க அப்போ யார் எதை அறிகிறான்? அறிகிறவனும் அறியப்படுகிற பதார்த்தமும் ஒன்றே ஆயிருக்குன்னா அறிகிறவனை தவிர்த்து அறியப்படுகிற பதார்த்தம் எதுவும் இல்லை. வார்த்தை அறிகிறவனும் இல்லை, அறியப்படுகிற பதார்த்தமும் இல்லை, வெறும் அறிவு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சேன கம் சத்திய சேன கம் விஜயம். அப்ப ஞானம்னு ஒண்ணு கிடையாது.
முதல்லையான என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த பிரம்மமானது அறிய முடியாத வஸ்து இல்லையா, ஜெகத்தினுடைய வித்தியாசம் அறியக்கூடிய வஸ்துன்னு சொன்னது. ஜெகத்தினுடைய வித்தியாசம் கூட அறியப்பட முடியாது. ஏன்னா இப்ப முன்ன தவிர ஜெகத்தினுடைய வித்தியாசம், ஆத்மாவை தவிர ஜெகத்தினுடைய வித்தியாசம் தனி ஒரு பதார்த்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பதார்த்தத்தை நிரூபிக்க முடியாது. ஜெகத்தை நிரூபித்தால் தான் ஜெகத்தினுடைய வித்தியாசத்தை நிரூபிக்கணும். ஜெகத்தை நிரூபித்தால் தான் ஜெகா அபாவத்தை நிரூபிக்கணும். அப்ப ஜெகத்தினுடைய வித்தியாசம் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். எல்லாத்துடைய வித்தியாசம் சொல்லணும். இருக்கிற ஒரே வஸ்துக்கு வித்தியாசம். அப்போ பிரம்மமும் வித்தியாசம். இதெல்லாம் சிவபாக்கியத்தை விசரமாக சீக்கியாதினா இவைகள்னால என்ன நிரூபிக்கப்படுறது? பிரம்ம வத்திரிக்த நானாத்வம் தான் நிஷேதிக்கப்படுகிறது, பிரம்ம வித நானாத்வம் நிஷேதிக்கப்படலை அப்படிங்கிறது நம்ம கதை. நகுணா பௌத்தியாம் பிரஜாயை இத்தியாதி சித்தம் சங்கல்பகிருதம் பிரம்மணா பிரம்மணா நானா நாமரூப பாக்கியேன நானா பிரகாரத்தை நிஷேதிக்கிறது. பிரம்மத்தை தவிர சகல பதார்த்தங்களை வித்தியம் சொல்லணுன்றதுக்காக பிரம்மமானது சர்வ அசாதாரணமான சர்வஜித்வாதி குணங்கள்னால சர்வ சத்திய சங்கல்பத்தினால பௌத்தியாம் நானே பல பதார்த்தங்களை ஆகக்கடவேன் என்று சங்கல்பித்துக் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சேத்தன அச்சேத்தன பதார்த்தங்களை எல்லாம் ஒருபோதும் நீக்கியும் சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன சொல்லணும்? இயற்கை ஞானமயம் தபா அப்படிங்கிறத இயற்கை அஜானமயம் தபா மாறும். பிரம்மத்துடைய சங்கல்பத்திலேயே அது ஞானமயமான சங்கல்பம் சுத்தி சொல்றத மாற்றி அது அஜானமயமான சங்கல்பம், அது பிரம்மரூபமான சங்கல்பம். பிரம்மத்துடைய சங்கல்பமானது பிரம்மரூபமாக இருந்தால்தான் சர்வம் பிரம்மத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட சர்வம் முக்கியம். இந்த சர்வஜமான சர்வசக்தமான சத்தியசங்கல்பமான சர்வந்தர்யாமியான பிரம்மமானது நானே சகல பதார்த்தங்களாக கடவேன், நானே இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்க கடவேன் என்று சர்வஜத்வத்தையும் சர்வசக்தி மத்துவத்தையும் கொண்டு சங்கல்பித்து அது அவ்வாறே செய்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிரம்மத்துடைய சர்வஜத்வம் பிரம்மத்துடைய சத்திய சங்கல்பத்துவம் எல்லாம் பிரமமாக இருந்தால்தான் இப்ப பிரம்மத்தால் சங்கல்பத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட முக்கியமா. அப்படி எந்த சூழ்நிலையும் பிரம்மமானது அஜ்ஞானத்தால பிரமித்தது, அதுதான் பிரம்மத்தினுடைய சங்கல்பம். எந்த சுத்தியும் சொல்லணும். பிரம்மம் சங்கல்பத்தினால ஜெகத்தை சிருஷ்டி பண்ணது அதேசமா எல்லா உபநிஷத்துகளையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உபநிஷத்து கூட பிரம்மத்தினுடைய சங்கல்பமானது பிரமரூபம் அப்படின்னு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க, நாம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். திரும்பி என்ன பண்ணுவா, அவளுடைய யுக்திகளை இன்னும் பெருவா பண்ணி அதே புத்தமா எழுதுவார்கள். சதபூஷனுக்கு ஒரு கண்டனம் சொன்னாங்க, 100 அனந்தவிஷ்ண சாஸ்திரி என்ன சந்தோஷம் மகாபிராஜ்யம் அவரவாறு பாண்டித்யம் பாலக்காடுல 100 கிராமம் அந்த ஊர் சேர்ந்தவர் என்ன சந்தோஷ சாஸ்திரி அந்த சுவாமி அவர் சதபூஷனுக்கு சொன்னாங்க. அவர் ரொம்ப புலம்புறாரு, இந்த கண்டெல்லாம் கண்டிச்சு விட முடியாது, இருந்தாலும் என்ன நிர்பந்திக்கிறா, அதனால இந்த கண்டம் எழுதுறேன்னு. அவர் என்ன அவரோட பிரகாரம் என்னன்னு கேட்டா, இது இப்போ பிரம்மஸ்வரூப பிரம்மசப்த திருப்தி அபாவ பங்கவாதம் வாதம் வச்சிருந்தாங்க. அவர் சாதுடியில பிரம்ம ஆபார சொல்ற பிரம்மசப்த திருப்திய கண்டிச்சு அது ரூடியிலையும் வராது, அது யோகிகளையும் வராது, அது சாங்கியாத சப்தத்தையும் வராது, அது ஜித்த தரித்தாதிகளை போல இதுல சாங்கேதிகமாகவும் வராது, ஒரு விதமாகவும் அத்வைத்த மட்டத்துல பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தமே வராது அப்படிங்கிறது 6 விஷயத்துக்கு தூஷிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவ ஆன்மீக சாஸ்திரம் என்னன்னா இந்த சர்வூஷணி கிரந்தத்தை தொடர மாட்டேன், அதுல கேட்க கேள்விதான் வர மாட்டேன். பிரம்ம சப்தத்துக்கு பிருகத்வ பிரம்மணத்வாதி அர்த்தங்கள்லாம் வராமல் எப்படி லட்சணையினால பிரம்ம சப்தத்துக்கு கேவல ஞான மாற்றத்தை எப்படி அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு அவன் வந்து சொன்ன விஷயங்களை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை அதை கொஞ்சம் அலங்காரமா இருக்கு. ஏதேன சதுதூசி வியாக்கியானா இதனால சதுதூசி பதில் சொல்லப்பட்டது. 2வது திரும்பி இதே ஒரு அதிகாரமா நம்மால கண்டிக்கப்பட்ட விஷயத்துக்கு கண்டன உத்தாரணம் பண்ணாமல் அவன் மட்டத்தையே திரும்ப அலங்கரித்து திருப்பி சொல்லிட்டு இல்லையா ஏற்கனவே சதுதூசி பக்தித்தா, இதனால சதுதூசி பதில் சொல்லப்பட்டது. நான் சொல்றோம் அதேதான். ஏன்னா மேல மேல தங்கள் முன்னால சொன்ன யுக்திகளை
இல்லையா, இன்னும் அதுக்கு திருஷ்டாந்தங்கள், இன்னும் அதுக்கு கேட்டுக்கொள்ளும், இன்னும் அதுக்கு அனுமான ரூபங்களையும் சேர்த்து கொண்டு வருகிறீங்க. நான் கேட்ட அனுபவத்தை சொல்லி கேட்ட கேள்வி சொல்றதா நான் வந்து கண்டனங்களுக்கு அவர்கள் இது கிடையாது. மாத்வா அவர்கள் ரொம்ப நம்மளை கூட அதிகம் கண்டிக்கிறோம். மாத்வா அவருடைய கண்டனத்தை அவள் எக்ஸ்ட்ரீம் பண்ண மாட்டான். மாத்வா கொண்ட கண்டனத்தை அவள் கண்டிப்பே பண்ண மாட்டான். ஏன்னா மாத்வாவுக்கு வேதாந்த பிரமாணங்களே கிடையாது. எதுக்கோ சொல்லுவா. நாம சொல்ற கண்டனத்துக்கு அவ கண்டனத்துக்கு மதிப்பா, அந்த கண்டனத்துக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவா. மாத்வர்கள் சொல்ற கண்டனத்தை அவர் கணக்கு தூக்கி விட்டுவா. அந்த கண்டனமாக லட்சியம் எதுக்காக வந்து அத்வைதிக்கு அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். அத்வைதிக்கு நாம கேட்கிற கேள்வி மதித்து பதில் சொல்ற பட்டம் அவளுக்கு கிடையாது. இதெல்லாம் கேள்வி நம்ம என்ன பதில் சொல்றதுதான். நம்ம போய் அத்வைதிகிட்ட பட்டு கொடுப்போம். ஆவா நம்மளும் பட்டு கொடுப்போம். கடைக்கு விஷயம் எத்தனைக்கு தெரிவித்தது சீத்தியாதினா அனுப்பணும். பௌத்தியம் பிரஜாயி பிரம்மத்தினுடைய சங்கல்பத்தில் பிரம்மா நானா நாமரூபத்தை பக்தே நானா பிரகாரத்தை நிஷித்தியதே. சர்வம் ஆத்மைவ பூதி நிஷேத வியாக்கியானந்தே ஸ்தாபிதம் ஆபிதம் சர்வம் தம் பராதா யோ அந்யத்ர ஆத்மன சர்வம் வேத தஸ்ய சமா ஏகஸ்ய மகதோ பூதஸ்ய நிஷ்கிருதமேதது யத்வேதா இத்யாதினா. ஏகத்வஸ்ய சர்வம் ஆத்மைவ பூத் எங்கள் நிஷேத வச்சன ஆரம்பத்திலே ஸ்தாபிதம், அதாவது இந்த நிஷேத வச்சன ஆரம்பத்தில் நிஷேத வச்சனத்தால ஸ்தாபிதமான சர்வம் தம் பராதா யோ ஆத்மனோ அந்நியத்திர சர்வம் வேத தம் சர்வம் பராதா. இப்படிப்பட்டவனை சர்வம்னா என்ன, ஜகத்தில் உள்ள சர்வ பதார்த்தங்கள் தம் பராதா. பராதாத்னா என்ன, அவனை ஒதுக்கும், அவனை பாய்காட்டும், ஒதுக்கிறது. சர்வம் தம் பராதாது யஹா எவனுடன் அந்நியற்ற ஆத்மன தன்னை தவிர, ஆத்மாவாகிற தன்னை தவிர அந்நியமாக வேறுபட்டதாக சர்வம் வேத தம் சர்வம் பராதா அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. எங்க ஏற்றப்பட்ட சர்வம் ஆத்மைவபு, எல்லாம் ஆத்மாவாகவே ஆன இடத்திலே சர்வம் ஆத்மாங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இருக்குன்னு கேட்டாக்க, எவனொருவன் ஆத்மாவை தவிர வேறொரு பதார்த்தம் உள்ளதாக அறிகிறானோ அவன் எல்லாவற்றாலும் கைவிடப்பட்டவனாக இதுதான் சர்வம் தம் பராதாது யோ அந்நியற்ற ஆத்மான சர்வம் வேறு பராதா பராது அப்படின்னாங்க. இதனை கைவிட்டவாய் எங்க இருக்கு இந்த நமோ வாக்கு நமோ நமோ வாக்கு அந்த மந்திரத்துக்கான மந்திரபதிகளான ரிஷிகள் எல்லாம் இந்த கைவிடாதிருக்க கடவர்கள். மாகம் மந்திரதோ மந்திரபதியிலே ரிஷியிலே மாகம் பராது. நான் அவர்களை கைவிடாமல் இருக்கணும், அவர்கள் என்ன கைவிடாமல், நான் அவர்களை உபேட்சிக்காமல் இருக்கணும், அவர்கள் என்ன உபேட்சிக்காமல். அதனால்தான் அந்நியற்ற ஆத்மனாக தன்னை காட்டும் வேறுபட்டதாக ஏவன் சர்வதா தங்களை தன்னை காட்டும் வேறுபட்டதாக அறிகிறானோ, தன்னை காட்டும் பேதம் உள்ளதாக வேறுபடா தன்னை அறிகிறானோ தம் சர்வம் பராதா. இது பேத நிஷேதம். சாஸ்திரத்தை என்ன பேதம் நிஷேதிக்கப்படுது? ஆத்மனாக அந்நியத்திர, ஆத்மனகான பரமாத்மனகா கேட்டான். பரமாத்மனகா அந்நியத்திரன்னு என்னப்போம், பரமாத்மாவை தவிர பரமாத்மாவை காட்டும் தவிர்த்துதானே பரமாத்மாவை காட்டும் பேதமுறையிலான ஒரு பதார்த்தத்தை பரமாத்மாவை சரீரியாக ஆத்மாவாக சொல்லாத, பரமாத்மாவுக்கு சரீரம் அற்றனான ஒரு பதார்த்தத்தை எவன் அறிகிறானோ அவன் எல்லாவற்றாலும் கைவிட சாஸ்திரத்தினால் கைவிடப்பட்டவனாக. அதுக்கு மேல சத்தியவா ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதத்வேத. இந்த மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதது. மகதோ பூதஸ்ய சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? சட்ட பூத்தங்களை காட்டிலும் மகன். அப்ப என்னாகும், இவன் மகத்தான பூத்தமாக இருக்க, இவனை போல மகத்தான பூத்தங்கள் பல இருந்தால்தான் மகதோ பூத்தஸ்ய விசேஷமான முடியும். அதனால பிரம்மத்தை தவிர அனந்தமான பதார்த்தங்கள் உள்ளது. ஆனால் அந்த பிரம்மத்தை தனக்கு சரீரியாக கொள்ளாத, அந்த பிரம்மத்துக்கு சரீரம் அல்லாத எந்த பதார்த்தமும் கிடையாதுதான் வாஸ்து.